பொருள் விளங்க உருண்டை செய்யலாமாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி பொருள் விளங்க உருண்டைங்கிற கட்டி உருண்டை செய்யலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரே கப்பில் 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு பாசிப்பருப்பு எல்லாம் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. அதை தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பொரியிற அளவுக்கு. பச்சரிசி லேசாக பொரியும், வாசம் வரும், அதை அப்போ எடுத்துக்கணும். இட்லி அரிசி நல்லா பொரியும், பாசிப்பருப்பு நல்லா வாசம் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம பழமையான ஒரு ஸ்வீட்டு. இதை நம்ம செஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது போல் வறுத்துக்கணும் பச்சரிசியை. தேங்காயை 1 கப் பல்லாக அரிஞ்சு வச்சுருக்கு, அதையும் நம்ம எடுத்து இதோட வறுத்துக்கணும் நெய் ஊற்றி. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு பாசிப்பருப்பையும் வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு, இட்லி அரிசி, பச்சரிசி எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி சலித்து எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு கொஞ்சம் செவக்கும், நல்ல வாசம் வரும், அந்த சமயத்தில் எடுத்துக்கலாம். நிறைய நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி சலித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் சலித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட சேர்த்துற பொருளெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கு, அது நல்லா எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவையானது போட்டுக்குங்க. 1/2 கப் போட்டிருக்கு. தேங்காய் எடுத்து வச்சுருக்கு, தேங்காயை நெய்யில் நெய் 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நிலக்கடலையை வறுத்து தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும். நல்லா பொன்னிறமாக வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். தேங்காய் ஈரப்பதம் இருந்தால் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. நல்லா பொன்னிறமாக ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். மாவை நல்லா கலக்கியாச்சு. இப்போ அதை சேர்த்துக்கலாம். வறுத்த தேங்காயை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். லேசாக மொறுமொறுன்னு வர்றதுக்காக லேசாக வறுத்துக்கலாம். அப்புறம் கருப்பு எள் எடுத்துருக்கு, ஒரு 2 ஸ்பூனு, அதையும் நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்குவோம். வறுத்துட்டு மாவோடு சேர்த்துக்கலாம். எள் நல்லா வறுபட்டுருச்சுன்னா வெடிக்கும், பொரியும் எல்லாம். அதையும் அந்த சமயத்தில் எடுத்து மாவோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கு, அதை ஒரு கடாயில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைஞ்சோடனே வடிகட்டிக்கலாம், கல் மண் இல்லாமல் இருக்கிறதுக்காக. வடிகட்டி மறுபடியும் கடாயிலே ஊற்றி பாகு காய்ச்சணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அதோட தோல் நீக்கின நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஏலக்காய் பொடியோட சுக்கு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாசம். அதையும் சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி 1/2 ஸ்பூனு, ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ பாகு எடுக்கணும். பாகு நல்லா தண்ணியில் ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி அதில் ஊற்றி எடுத்து உருட்டி பார்த்தோம்னா நல்லா உருண்டு வரும். அந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப கல் பதம்லாம் எடுத்தோம்னா நம்மளால் பிடிக்க முடியாது சட்டுன்னு. இந்த பதத்தில் எடுத்துகிட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை கலக்கிட்டு பிடிக்கணும். ரொம்ப சுடும். இதுபோல் கொஞ்சம் வரமாவை எடுத்து வச்சுட்டு இப்போ பிடிச்ச உருண்டையை அந்த மாவில் போட்டு பிரட்டி எடுத்து வைக்கணும். அப்போ இப்படி இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணால் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.